ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். இது ஆடி 3வது வாரம் வெள்ளிக்கிழமை. ஸோ காலையில் 6 to 7 சுக்கரஹோரையில் நான் பூஜை பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, 2 months ஆச்சு. ஏன் அப்படின்னா பாப்பா ஃபோனை உடச்சிட்டா. அதனால தான் ஒரிஜினல் இருக்கிற குவாலிட்டி நார்மல் ஸ்க்ரீன் மாற்றினேன். ஸோ அந்த குவாலிட்டி கிடைக்கல, நார்மல் குவாலிட்டியாக தான் இருக்குது. அதனால தான் என்னால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அப்பப்போ ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணேன். அதுவுமே ஹஸ்பண்ட் கூட இருக்கிறப்போ அவர் எடுத்தால் தான். ஸோ அந்த ஸ்டாண்டையுமே என்ன பண்ணிட்டா அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக்குமே உடச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் இப்போ சர்ச் பண்ணி மீஷோவில் தான் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருந்தேன். அதை ஷார்ட்ஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண 2 months ஆயிடுச்சு. ஸோ நான் டெய்லி பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணேன். கவுண்டிங்லாம் பண்ணாமல் நார்மலாக எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படியே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை அப்படின்னாலும் சுக்கரஹோரையில் பண்ணிடுவேன் டைமிங்கு. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் கோரை 6 to 7, 1 to மதியம் 2, அதுக்கப்புறம் நைட் 8 to 9. அதுவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரஹோரைன்னு சொல்லுவோம். காலையில் 6 to 7. இந்த 6 to 7 தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 3வது வாரம் வெள்ளி, ஆடி வெள்ளியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோ போட முடியாத காரணம் ஸ்டிக்கு இதில் உடஞ்சி போச்சு. ப்ளஸ் ஃபோனையுமே பாப்பா உடச்சிட்டா. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மாற்றுறதுனால அந்த மாதிரி இருக்குது. குவாலிட்டி ரொம்ப புவராக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றனால மகாலட்சுமிக்கு ஸ்பெஷலாக பூ வைக்கிறேன். ஸோ அதனால தான் சாமி கும்பிட்டுட்டு மகாலட்சுமி கொஞ்சம் கூட வச்சேன். ஏன்னா நிறைய பூ கிடைக்கல, இவ்வளோ தான் பூவே கிடச்சிச்சு, சாமி பூ தான். இல்லைனா மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறதா இருந்துச்சு. அந்த செம்பருத்தி, ரோஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அது இருக்கிறத வச்சு பண்ணியிருந்தேன். 3வது வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் பண்ணியிருந்தேன். செவ்வாய்க்கிழமை அந்த சேம் டைமிங் தான் வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை சொல்லும்போது செவ்வாய் ஹோரைன்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை சொல்லும்போது சுக்கரஹோரைன்னு சொல்லுவாங்க. வழக்கம் போல் எப்பயும் போல் வெளியிலேருந்து தூப ஆராதனையெல்லாம் காமிச்சாச்சு. பூ நல்ல வேளை இன்றைக்கி பூ கிடச்சிச்சு. அதனால் பூ வச்சேன். இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வச்சுட்டு வழக்கம் போல் கற்பூர ஆராதனை, தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு, சாம்பிராணி எல்லாம் வீடு முழுக்க காமிச்சிட்டு நல்லபடியாக இன்றைக்கி டே சூப்பராக பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுச்சு. ஆனால் 4 o'clock எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிக்க பாப்பாவும் கூடயே 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாலா. திரும்ப அவளை தூங்க வைக்கவே 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் போய் இன்றைக்கி பிரசாதமாக இது பண்ணியிருந்தேன், சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். ஆனால் சக்கரை பொங்கல் உங்களுக்கு காமிக்கலை. நான் அதுக்கப்புறம் கொண்டு வச்சேன். 6 to 7க்குள்ளே அந்த சுக்கரஹோரை முடியறதுக்குள்ளே பூஜை பண்ணணுமே அப்படின்றதுக்காக பாதாமும் கல்கண்டும் வச்சு பிரசாதமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இறக்கி வச்சுட்டு திரும்ப சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இனிப்போடையே தொடங்கியாச்சு. நல்லபடியாக இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளி தொடங்கியாச்சு. இன்றைக்கி மாத சிவராத்திரி வேறு. ஸோ மந்த்லி வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல். சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, அம்மனும் இருப்பாங்க. ஸோ அம்மன் கோவிலுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாக அது ஆடினாலே அம்மனுக்கு உகந்த மந்த்து தான். ஸோ உங்களுக்கு எந்த கோவில் நம்ம உள்ளூருக்குள்ளே பக்கத்தில் காவல் தெய்வமாக எந்த பெண் தெய்வம் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு காவல் தெய்வம். ஸோ அவங்கள போய் நல்லபடியாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்னோட டே இன்றைக்கி செம்ம பாசிட்டிவாக தொடங்குச்சு, சூப்பராக தொடங்குச்சு. நாங்களுமே ஈவினிங் தான் கோவிலுக்கு போனோம். ஸோ ஈவினிங் மேலே கோவிலுக்கு, அம்மன் கோவிலுக்கும் சிவனையும் பார்த்துட்டு வரணும்னு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கோ, உள்ளூரில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. ஸோ இதனால தான் ரீசன். ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன ரீசன் அப்படின்னா இதுதான். ஸோ ஃபோனும் உடச்சிட்டா பாப்பா, ப்ளஸ் செல்ஃபி ஸ்டிக்குமே உடஞ்சி போச்சு. ஸோ நியூவாக வாங்கி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இனிமேல் ரெகுலராக அப்பப்போ லாங் வீடியோ வரும். ஏன்னா அந்த ஸ்டிக் இல்லாதனால ஒருத்தவங்க பிடிச்சாதான் வீடியோ எடுக்க முடியுமா. ஸோ என்னால் வீடியோ எடுக்கிறத காமிக்க முடியாது. ஸோ இப்போ ஸ்டிக் இருக்குது அப்படின்றனால பிரச்சனை இல்லை. நல்லபடியாக எப்பயும் போல் வழக்கம் போல் லாங் வீடியோ வரும். இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஏதாவது ஒரு ஆடி வெள்ளியில் திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சி